என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஜியாகிரபி சாப்டர் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டரா நம்ம வந்து பேச போறது என்னன்னா இன்டீரியர் ஆஃப் த எர்த், பூமியின் உள்ளமைப்பு அப்படிங்கிறத பார்க்க போறோம். நமக்கே தெரிஞ்ச ஒண்ணு, பூமிக்கு வந்து மொத்தம் 3 அடுக்குகள் இருக்கு. கிரஸ்ட், மேண்டில், கோர் அப்படின்னு சொல்லுவோம். கிரஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா பூமியோட மேலோடு. அடுத்து இருக்கக்கூடிய லேயர் வந்து பாத்தீங்கன்னா மேண்டில், அதாவது கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி லேயர் எதுன்னு கேட்டீங்கன்னா கோர், அதாவது கரு அப்படின்னு சொல்லுவோம். பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பூமியுடைய 3வது அடுக்கு, மைய அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரு. இது எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா நிக்கல் அண்ட் ஃபெரஸ், அயன் மற்றும் நிக்கல். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிக்கல் ஃபெரஸ் தான் எந்த ஒரு பொருள் மேல போட்டாலும் கீழே வந்து வரதுக்கு காரணம். ஓகேங்களா? சோ கிரஸ்ட பொறுத்த வரைக்கும் இது வால்யூம் ஆஃப் எர்த்த பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பூமியுடைய வால்யூம்ல எத்தனை சதவீதம் அடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1% தான் கிரஸ்ட். இப்ப கிரஸ்ட பொறுத்த வரைக்கும் கான்டினென்டல் கிரஸ்ட், ஓஷானிக் கிரஸ்ட். மேலோடு அப்படின்னா நம்ம அதுலதான் வந்து வீடு கட்டியிருக்கோம், ரைட்டா? சோ கண்டங்களின் மேலோடு, கடலடி மேலோடு அப்படின்னு சொல்லுவோம். கண்டத்துக்கு மேலேயும் மேலோடு இருக்கு, கடலுக்கு மேலேயும் கிரஸ்ட் இருக்கு. இப்ப கண்டங்களின் மேலோட பொறுத்த வரைக்கும் மேல ஆரம்பிக்குது அப்படின்னா அப் டு 35 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 35 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் கான்டினென்டல் கிரஸ்ட். இதே ஓஷானிக் கிரஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப் டு 5ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் கடலடி மேலோடு இருக்கும். இப்போ இந்த கண்டங்களின் மேலோட பொறுத்த வரைக்கும் அதுல எந்த தனிமம் அதிகமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா சியான், அதாவது சிலிக்கானும் அலுமினியமும் அதிகமா இருக்கும். கடலடி மேலோட்டுல வந்து சிலிக்கானும் மெக்னீசியமும் இருக்கும். கடல்ல சிலிக்கான் அண்ட் மெக்னீசியம் உப்பு இருக்கும். இல்ல நிலத்துல பாத்தீங்கன்னா, அதாவது நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய மேலோட்டுல என்ன அதிகமா இருக்கும்? சிலிக்கானும் அலுமினியமும் இருக்கும். கடல்ல சிலிக்கானும் மெக்னீசியமும் இருக்கும். சரி, கான்டினென்டல் கிரஸ்ட பொறுத்த வரைக்கும் அதனுடைய அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2.7 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். இதே கடலடி மேலோட பாத்தீங்கன்னா 3 கிராம் சென்டிமீட்டர் கியூப். அப்போ கான்டினென்டல் கிரஸ்ட விட கண்டங்களின் மேலோட விட கடலடி மேலோட்டுக்கு தான் அடர்த்தி அதிகம். ஓகேங்களா? அது இல்லாம இந்த கிரஸ்ட் என்னன்னு சொல்லுவோம்? அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த், பூமியுடைய மேலடுக்கு இதுதான். ஓகேங்களா? இதுவும் அது இல்லாம ரொம்ப தின்னஸ்ட் லேயர் இதுதான், ரொம்ப மெல்லிய படலமும் இதுதான். ஏன்னா வால்யூம் ஆஃப் எர்த்ல 1% மட்டும்தான் இது ஆக்குபை பண்ணிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும்ல, இந்த கிரஸ்டையும் மேண்டிலையும் பிரிக்கக்கூடிய அந்த டிஸ்கண்டினியூட்டி லைன் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த கிரஸ்டையும் மேண்டிலையும், கிரஸ்ட் இப்படி இருக்கு, அடுத்த அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேண்டில், கவசம் ஆரம்பிக்குது இல்ல, இந்த டிஸ்கண்டினியூட்டி லைன் தான் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு சொல்லுவோம். மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தனியாவே நான் வீடியோ பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இதுல வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்டினென்டல் கிரஸ்ட பொறுத்த வரைக்கும் எந்த பாறையால் ஆனது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து கிரானைட் பாறையால் ஆயிருக்கும். கிரானைட் பாறையால் ஆனதுதான் கண்டங்களின் மேலோடு. இது ஓஷானிக் கிரஸ்ட், கடலடி மேலோட பொறுத்த வரைக்கும் இது என்ன பாறையால் ஆயிருக்கும்னா பசால்ட் பாறையா ஆயிருக்கும். பசால்ட்னா உங்களுக்கு தெரியுது இல்ல, பாறாங்கல் பாறை அப்படின்னு சொல்லுவோம். இதை உடைச்சுதான் நம்ம வந்து ஜல்லி, ரோடு போறதுக்கு யூஸ் பண்றோம்ல. அப்போ ஓஷானிக் கிரஸ்ட பொறுத்த வரைக்கும் பசால்டிக் பாறை, அதாவது பாறாங்கல் பாறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பசால்ட் பாறையை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அயனும் மெக்னீசியமும் அதிகமா இருக்கும். இது ரெண்டுமே ஹெவி மினரல்ஸ். அதனாலதான் கடலடி மேலோட்டோட அடர்த்தி வந்து அதிகமா இருக்கு. கான்டினென்டல் கிரஸ்ட விட ஓஷானிக் கிரஸ்ட் அடர்த்தி அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் இது பசால்ட் பாறையால் ஆனது. பசால்ட் பாறையால் எதனால் ஆனது அப்படின்னா அயன் அண்ட் மெக்னீசியம். ஓகேங்களா? அயன் அண்ட் மெக்னீசியம். இந்த கான்டினென்டல் கிரஸ்ட் இருக்குல்ல, இது எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா சிலிக்கானும் அலுமினியத்தால் ஆனது. இதை விட இது இந்த தனிமத்துக்கு வந்து அடர்த்தி குறைவு. அதனாலதான் ஓஷானிக் கிரஸ்ட விட கான்டினென்டல் கிரஸ்ட் அடர்த்தி கம்மியா இருக்கு, 2.7. ஓஷானிக் கிரஸ்ட் வந்து 3 கிராம். ஓகேங்களா? அப்பர் மோஸ்ட் லேயர், அது இல்லாம ரொம்ப தின்னஸ்ட் லேயரும் இதுதான், மெல்லிய படலமும் இதுதான். அடுத்து இருக்கக்கூடியது வந்து மேண்டில், அதாவது கவசம் அப்படின்னு சொல்லுவோம், 2வது அடுக்கு. இந்த 2வது அடுக்குக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்தினோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு உருகிய பாறை கோலம் இருக்கும். சோ இங்க இருந்துதான் வந்து வல்கானிக் எரப்ஷன் வந்து வெளியில வரும்.
அஸ்தினோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேண்டில் கவசம் இதனுடைய அடர்த்தி ஒட்டுமொத்தமா எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா 3.3ல இருந்து 5.5 கிராம் சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். பூமியோட சுற்றளவு என்ன, ஜஸ்ட் ஜிகே. பூமியோட ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6371 கிலோமீட்டர். பூமியோட சுற்றளவு எவ்வளவு? 6371 கிலோமீட்டர். அடுத்து கடைசியா இருக்கக்கூடியது எதுனா கோர். இது வந்து மேண்டில் தான் அதிகம் உள்ளதுலயே. 84% வால்யூம் ஆஃப் எர்த்ல இதுதான் மேண்டில் தான் இருக்கு, கவசம் தான் இருக்கு. அடுத்து 15% இருக்கக்கூடிய கோர். ஓகேங்களா, கோர். இந்த கோர் எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா நிக்கல் அண்ட் ஃபெரஸால் ஆயிருக்கும். இதனுடைய டென்சிட்டி ஒட்டுமொத்த 3 லேயர் இருக்கு இல்லையா, அதுல அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய லேயர் எதுன்னு கேட்டீங்கன்னா கோர் தான். 13 கிராம் சென்டிமீட்டர் கியூப்ல வந்து இருக்கும். போக போக நீங்க வந்து முதல் அடுக்கு கிரஸ்ட், அடுத்து மேண்டல், கோர், இது இப்படி கீழே போக 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 அடர்த்தி அதிகமாயிட்டே இருக்கும். டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கும். கீழே போக போக டென்சிட்டி அதிகமாகும். ஸோ கோர் வந்து அடர்த்தி 13 கிராம் சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். அது இல்லாம அந்த கோரோட சென்ட்ரல் கோர் இருக்கும் தெரியுமா, அங்க அதிக வெப்பம் அதிக அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். கோர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கோர்ல அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் வேற என்ன இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரிஸ்பியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாரிஸ்பியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கோருக்கு இன்னொரு பேர் என்னன்னா பாரிஸ்பியர். அப்புறம் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கிரஸ்ட், இப்போ நீங்க அப்படியே சும்மா சொல்லுங்களேன், பூமிக்கு உள்ள போக போக ஃபர்ஸ்ட் முதல் அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு, அதாவது 0ல இருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் இது கிரஸ்ட் மேலோடு இருக்கு. சில புக்ல 35ல இருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் மேலோடு இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு சில மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம பாருங்க 35 கீழே இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப காரைக்கால்ல இருக்கீங்கன்னா சீர்காழி வரைக்கும் அப்படியே கீழே போனுச்சுன்னா அது வரைக்கும் மேலோடு தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்படியே கீழே நீங்க இமேஜின் பண்ணுங்க கிரஸ்ட். அடுத்து மேண்டில பொறுத்த வரைக்கும் 35 கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. அதனாலதான் இது 84% வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. ஓகேங்களா. 35ல இருந்து 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கோர். இந்த கோர் வந்து பாத்தீங்கன்னா 2900ல ஆரம்பிச்சு 6371 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. இதையே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோரை அவுட்டர் கோர், அப்பர் கோர், இன்னர் கோர் அப்படிம்போல, அவுட்டர் கோர் இன்னர் கோர்னு சொல்லுவாங்க. இந்த 2900ல இருந்து 5150 வரைக்கும் இருக்கிறது அவுட்டர் கோர். இந்த அவுட்டர் கோர் வந்து லிக்விடா இருக்கும். அதனால வந்து இந்த எஸ் வேவ்ஸ் வந்து பதிவே ஆகாது. அப்போ லிக்விடா இருந்தா எஸ் வேவ்ஸ் பதிவு ஆகாது, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 5150 கிலோமீட்டர்ல இருந்து 6371 வரைக்கும் இருக்கிறது தான் இன்னர் கோர். ஓகேங்களா. இன்னர் கோர் இது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா சாலிடா இருக்கும். அவுட்டர் கோர் வந்து லிக்விடா இருக்கும், இது சாலிடா இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஒரு ஐடியா புரிஞ்சிடுச்சா? மேல இருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் கிரஸ்ட், 35ல இருந்து 2900 கிலோமீட்டர் வரைக்கும் மேண்டில், 2900ல இருந்து 6371 வரைக்கும் இன்னர் கோர் இருக்கு. சோ பூமியின் சுற்றளவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6371 அப்படிங்கறத அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. வேற என்ன இதை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, கிரஸ்டையும் மேண்டலையும் பிரிக்கக்கூடிய டிஸ்கண்டினியூட்டி லைன் பேரு மொகரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேண்டலையும் கோரையும் பிரிக்கக்கூடிய மேண்டில் அண்ட் கோர், இதை வந்து பிரிச்சு காட்டக்கூடிய அந்த டிஸ்கண்டினியூட்டி லைன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கூட்டன்பெர்க் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டன்பெர்க் டிஸ்கண்டினியூட்டி லைன் சொல்லுவாங்க. இதை பத்தி நான் தனியாவே பண்ணிருக்கேன். ஓகேங்களா. சோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுல நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், கண்டங்களின் மேலோட்டுல சியால் இருக்கும், ஓஷானிக் கிரஸ்ட்ல சிமா இருக்கும். ஓஷானிக் கிரஸ்ட் எந்த பாறை? பசால்ட் பாறை. கான்டினென்டல் கிரஸ்ட் வந்து கிரானைட் பாறையால் ஆயிருக்கும். இதுதான் அப்பர் மோஸ்ட் லேயர், ரொம்ப மெல்லிய படமும் இதுதான். மேண்டில் தான் வந்து வால்யூம் ஆஃப் எர்த்ல அதிகமா இருக்கு. அடர்த்தி வந்து 3.3ல இருந்து 5.5 வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னேன். மேண்டில் இதுதான் வந்து அதிகமா வால்யூம் ஆஃப் எர்த் வந்து ஆக்குபை பண்ணிருக்குன்னு சொன்னேன். ரைட்டா. சோ அடுத்து வந்து கோர். இந்த கோரை பொறுத்த வரைக்கும் அதுல சென்ட்ரல் கோர் வந்து அதிக வெப்பம் அதிக அழுத்தமா இருக்கும். ஒட்டுமொத்த லேயர்லயே அடர்த்தி அதிகம் எதுன்னு கேட்டீங்கன்னா கோர் தான். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேரிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்குன்னா நிக்கல் ஃபெரஸ் வந்து இந்த கோர்ல முழுக்க இருக்கிறதுனால இருக்கு. அவுட்டர் கோர் வந்து லிக்விடா இருக்கும். வெளி மேல இருக்குல்ல, அது அவுட்டர் கோர் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடா இருக்கும். இன்னர் கோர் வந்து சாலிடா இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம்.